கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். வேத புத்தகத்தை எடுப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவர் இதில் பேசுகிறார், உன்னை அதிசயத்தை காணப்பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக மோசே என்ன செய்தார்? பார்வோன் ராஜா இடத்துல போய் எவ்வளோ சொல்ல முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பார்வோன் பார்த்தார், விசுவாசிக்கிறார், அதே நேரத்தில் கடினப்படுத்துகிறார். இது கர்த்தரே அதை பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேலையில் நீ நினைக்கலாம், இந்த புதிய வருஷத்தில் 2026 இந்த ஆண்டில் எனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்காதா, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்காதான்னு நினைக்கிறியா? இந்த வேத வசனத்தை கேட்கிற உங்களுக்கு நீங்கள் யாராக ஒன்று இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது என்று விசுவாசிங்கள். ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு தான் செய்ய போகிறார். உங்களை விட்டுட்டு அவர் யாருக்கு செய்ய போகிறார்? இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுது, மீகா 7:15, உன்னை அதிசயத்தை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய தான் போகிறார். ஆமென். வேத புத்தகத்தில் அருமையாக பார்க்குறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 9-10 இருக்கிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவர் ஜீவனுள்ள கர்த்தர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு கர்த்தர். அவர் மேல் நம்பிக்கை உள்ளவராகவே இருக்க வேண்டும். அவர் மேல் தாகு கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். அவரை நேசிக்கக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்து முடிப்பார், நமக்கு தான் செய்வார் என்று நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.